Hello students, welcome to Mathsmmkmr channel. In the video la நம்ம 10th standard maths chapter 3 algebra la example 3.40 பார்க்கலாம். So before getting into the video, நம்ம சேனலை யாரனா சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. and videos பார்க்குறீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் புரியுதா இல்லை வேறு மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அந்த சஜஷன்ஸ் கமெண்ட்டை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாதனால நாங்களும் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் எதுவும் கமெண்ட்ஸ் எதுவும் வராதனால உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறோம். உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கொஷின் என்னென்னா, டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு கேட்குறாங்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைனா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ax² + bx + c இந்த ஃபார்மில் தான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். இதுக்கு ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். x = -b ± √b² - 4ac / 2a. இது வந்து ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இவங்க நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கேட்குறாங்க. இந்த ரூட்டோடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் இந்த மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும், அதாவது b² - 4ac ரூட் இல்லாமல் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிஸ்கிரிமினன்ட் சொல்லுவாங்க. இந்த b² - 4ac என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதை மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணி இந்த டெல்டா வந்து இந்த டிஸ்கிரிமினன்ட்ன்ற டெல்லுன்னு சொல்லுவோம். இந்த டிஸ்கிரிமினன்ட்டோடைய வேல்யூ நமக்கு இந்த டெல்லுன்ற வேல்யூ கடைசியாக ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சர் greater than 0 ஒரு இடத்துல வரும், இன்னொன்று ஈக்குவல் டு 0 வரும். இதை நம்ம ஃபைண்ட் பண்ணோன்னா இது வந்து greater than ஒரு வேல்யூ கிடைக்கும். 8, 9, 2, 3 இந்த மாதிரி 0 விட பெரிய நம்பராக கிடைக்கும். இல்லைனா இதோடைய வேல்யூ 0 கிடைக்கும். இது ஒன்று. இன்னொன்று 0 விட கம்மியாக கிடைக்கும், less than 0. இந்த 3 தான் ஆப்ஷன்ஸ் நமக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு. ஒன்று 0 இருக்கும், இல்லை 0 விட அதிகமாக இருக்கும், இல்லை 0 விட கம்மியாக இருக்கும். இந்த மூணு சஜஷன்ஸில் 3 ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கணும். 0 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த ரூட் வந்து என்னன்னு சொல்லணும்னா ஆன்சருக்கு வந்து நம்ம ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஏன் அன்ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்கிறோன்னா இங்கே மட்டும்தான் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே என்ன ஆகும்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நோ ரியல் ரூட், ஒரு ரூட்டுமே இருக்காது. சரிங்களா? அதாவது greater than 0 இருந்ததுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஏன்னா இது அன்ஈக்குவலாக இருக்காது, கிரேட்டராக இருக்குல்ல, அதனால் அன்ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கும். ரியலாக ஒரு ரூட் ஒன்று கிடச்சிருக்கு 0ன்னு, அது ஈக்குவலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லெஸ் தேனில் வந்ததுன்னா ரூட்ஸே இல்லை. இந்த 3 கண்டிஷன் தான் நம்ம இதுக்கு ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின் x² - x - 20. இதை வந்து கம்பேரிங் வித் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய கம்பேர் பண்ணணும். கம்பேரிங் வித் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0. இது கூட கம்பேர் பண்ணிவிட்டு இங்கே ஏவோட வேல்யூ வேணால், பியோட வேல்யூ வேணால், சியோட வேல்யூ வேணால் நம்ம எழுதணும். ரைட்டுங்களா? ஸோ ஹியர் a அப்படின்றது x² கோஎஃபிஷியன்ட் தான். ஏக்கு நமக்கு 1ன்னு இருக்குது வேல்யூ, பிக்கு வந்து எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 1, அது மைனஸில் இருக்குது, ஸோ -1. சி அப்படின்றது -20. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த டிஸ்கிரிமினண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதாவது டிஸ்கிரிமினன்ட் b² - 4ac என்ன வேல்யூ வருதுன்னு செக் பண்ணணும். பிஏ ஸ்கொயர் பண்ணணும், -1 இதை ஸ்கொயர் பண்ணணும், -4 × ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ -20. -1 ஸ்கொயர் பண்ணோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் ஆகிடும். 20 × 4ன்றது 18 கிடைக்கும். இப்போ 81, இந்த டெல்லுன்றது நமக்கு 81. 81 என்னது? 81ன்றது 0 விட பெரிய நம்பர். 0 விட அதிகமாக வந்ததுன்னா இங்கே இதுக்கு என்ன எழுதணும்னா the equation will have, இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன இருக்கும்? will have real and unequal rootsன்னு எழுதணும். real and unequal, ஏன்னா இது greater than இருக்குது 0 விட, அதனால் unequal rootsன்னு எழுதணும். இதுதான் இதுக்கான ஆன்சர். similarly for second one, so comparing with quadratic equation ax² + bx + c = 0. x² கோஎஃபிஷியன்ட் a, அந்த ஏன்றது இங்கே 9, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -24, b = -24 and c = கான்ஸ்டன்ட் இருக்க இடத்துல நமக்கு 16 இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்கிரிமினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். b² - 4ac
இதோட வேல்யூ எப்படி வருதுன்னு செக் பண்ணோம். இங்கே பின்றது 24, அதுவும் மைனஸில் இருக்குது. மைனஸை போட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏன்றது இங்கே 9, சின்றது 16. 24 ஸ்கொயர் பண்ணுங்கள். 24 இன்ட்டு 24, 4 4s are 16, remainder 1, 4 2s are 8 plus 1 is 9, 4 2s are 8, 2 2s are 4, 6 10 17 1 576. 576 minus 9 இருக்குது, 4 இருக்குது, 16 இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Now 4 9s are 36. இந்த 36 ஒரு 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 6 are 36, remainder 3, 6 3s are 18 plus 3 is 21. 1ஆல் 36 மல்டிப்ளை பண்ணுவது அப்படியே 36 வரும். 7 5 576. 576ல் 576 மைனஸ் பண்ணால் நமக்கு டிஸ்கிரிமினன்ட் 0 ஆகிடுச்சு. டிஸ்கிரிமினன்ட் 0 ஆச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஹாவ் 0 இருந்ததுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ அதனால் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஏன் ஈக்குவல்னால் இங்கே ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. 0க்கு தான் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ 0 விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கானா. அப்போ ஒரு ரூட் இருக்குது ரியல், அதே மாதிரி இது ஈக்குவல் டு 0, அதனால் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு நம்ம எழுதுகிறோம். தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, 2x ஸ்கொயர் minus 2x plus 9 is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணோம்னா similarly comparing with quadratic equation. Quadratic equationன்றது ax square plus bx plus c is equal to 0. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூன்றது இங்கே 2ங்களா, அண்ட் பிக்கு bxனா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் -2, சிக்கு நமக்கு 9 இருக்குது. நம்ம டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா என்ன, b ஸ்கொயர் மைனஸ் 4ac. டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு பியை ஸ்கொயர் பண்ணணும்னா -2 ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 9. -2 ஸ்கொயர் பண்ணும்போது +4 ஆகிடும். மைனஸ் 4 9s are 36. 36 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 72 ஆன்சர். 72லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு 2 போச்சுன்னா 70, 70ல் எகெயின் ஒரு 2 போச்சுன்னா மைனஸ் ஆஃப் 68ன்னு கிடைக்கும். இப்போ டிஸ்கிரிமினன்ட் அப்படின்றது மைனஸில் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு, டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு -68. -68ன்றது என்ன, 0வுடைய சின்ன நம்பர். ஸோ 0 விட கம்மியான நம்பர் வரும்போது டிஸ்கிரிமினன்ட் இஸ் லெஸ் தென் 0. டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென்னாக 0 வந்துச்சுன்னா the equation does not have roots. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ the equation will not have roots, any roots அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். Thank you so much.